ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் ராசிக்கற்களை பற்றி பேசுகிறோம். ஏன் பேசுகிறோம் அப்படின்னு, ராசிக்கற்களால் ஏமாறுகிற மக்கள் எண்ணிக்கை அதிகம். பல லட்சங்களை கூட இழப்பவர்கள் இருக்கிறார்கள். ஏன் அப்படி இழக்கிறார்கள், என்ன காரணம், என்ன விஷயம் பார்க்கலாம். இப்போ ராசிக்கற்களை வாங்கி பணத்தை இழப்பவர்கள் அதிகம். ஏன் அப்படி நடக்குது அப்படின்னிங்கன்னா, இந்த ராசிக்கற்கள் ஆசையை தூண்டுவதாக சொல்லுகிறது. அப்படியானால் ராசிக்கற்களுக்கு இப்போ கேள்விகளாலேயே நம்ம ஒரு விஷயத்தை மாற்றிட்டே போகணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டதால் அது மாதிரி சொல்கிறோம். ராசிக்கற்களால் பயன் இல்லையா? ராசிக்கற்களால் பிரயோஜனம் இருக்கிறதா இல்லையானா பிரயோஜனம் இருக்கிறது. அப்படியானால் கிரகத்தை வலுப்படுத்துவது அப்படிங்கிற விஷயத்தை ஏன் நீங்கள் மாற்று சொல்லுகிறீர்கள்? பலன் இருக்கா இல்லையா அப்படின்னா, பலன் ராசிக்கற்களுக்கு போடணும்னு சொல்கிறீங்களா, போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக ராசிக்கு மட்டும் பார்த்து போடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? லக்னத்திற்கு மொத்த ஜாதகத்தை ஆராய்ந்து தான் ராசிக்கற்களை போட வேண்டும். மற்றபடி வெறுமனே ராசி நட்சத்திரத்தை வைத்து மட்டும் கற்களை தருவதை, அந்த கற்களில் வருகிற பக்க விளைவுகளை சொல்லாமல் விடுவது தவறான விஷயமாக முடியலாம். எப்படி அதை சொல்கிறீங்க, எப்படி தவறான விஷயமாக முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த தவறுகள் எப்படி நடக்கலாம் அப்படின்னா, பண இழப்புகள், பொருளாதார இழப்புகள், நோய்களை எல்லாவற்றையும் இந்த கற்கள் உருவாக்க முடியும். நல்லதுக்கு தானே போடுறோம், நீங்கள் ஏன் தப்பாக சொல்கிறீங்க? தப்பாக சொல்லவில்லை. இந்த கற்களின் தன்மையை, இயல்பை வலுப்படுத்த வேண்டுமா வேண்டாமா, ஒரு கிரகத்தை வலுப்படுத்த வேண்டுமா வேண்டாமாங்கிறதே தெரியாமல் வெறுமனே ராசி மட்டும் போடுவதால் பல லட்சம் இழப்புகளை சந்தித்துவிட்டு மிகப்பெரிய அதிர்ச்சியான பல உண்மைகளை தெரியாத சில நண்பர்களின் நான் சந்தித்து இழப்புகளை கேட்டு அதற்கப்புறம் இதை பதிவு செய்துகிறேன். இந்த ராசிக்கு மட்டும் கற்கள் போடுவது மிக ஆபத்தான விஷயம். எப்படி அப்படின்னீங்கன்னா, ஒட்டுமொத்த ஜாதகத்தில் ஒரு கிரகம் பலவீனமான கிரகமாக ஆக வேண்டுமா, பலமான கிரகமாக ஆக வேண்டுமா என்பதை லக்னம் முடிவு செய்யும், திசாபுத்தி முடிவு செய்யும். அப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. 6ஆம் இடத்து அதிபதியின் கற்களை போட்டு 6ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறது. சந்திரன் 6ஆம் இடத்தில் மறைவது, 8ஆம் இடத்தில் மறைவது, 12ஆம் இடத்தில் மறைவது அப்படிங்கிற விஷயத்தை நாம் சொல்ல. லக்னத்துக்கு 12ஆம் இடத்தில் மறையுது அப்படிங்கிற அங்கன்னாலும் சிரமம் இந்த கற்களால் வரலாம். ஒன்று ராசி பார்த்து போடும்போது, அதே மாதிரி 6ஆம் அதிபதியாக, 8ஆம் அதிபதியாக, 12ஆம் அதிபதியாக வந்தாலும் அந்த கற்களும் சந்திரன் மட்டும் இல்லை, இந்த கற்களில் என்ன கல் போடுறீங்களோ அந்த கல்லின் பிரதிபலிப்பை, அந்த கிரகத்தை ஆளுமையை அதிகரித்து விடும். மோதிரத்தில் செஞ்சு போடும்போது அந்த கிரகத்தின் ஆளுமை அதிகமாகி ரொம்ப 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 பாதிப்புக்குள்ளாக்குற வலுவான கிரகம் என்ன பண்ணும்? 6ஆம் அதிபதியாக இருந்தால் கடன், நோய் எதிர்ப்பு வரும். 8ஆம் இடமாக இருந்தால் தீராத நோய்கள், தீராத பிரச்சனைகள், ருண ரோக சத்ரு எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயங்கள், ஆயுளுக்கு பங்கமான விஷயங்கள், கண்டங்கள், இது மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். கெடுதலை பற்றி ஏன் பேசுகிறீங்க அப்படின்னா, கெடுதலை பற்றி பேசுவது எனக்கு ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்டான விஷயம் அல்ல. யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்கு முன்னாடி எச்சரிக்கை பண்ணணும் அப்படிங்கிறதா. லக்னத்திலிருந்து 6ஆம் அதிபதியாக இருக்கும், அந்த இடத்துக்கான கல்லை தூக்கி நீங்கள் போட்டுட்ருப்பீங்க. 8ஆம் இடத்துக்கான கல்லை போட்டிங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கலாம். 12ஆம் இடம்னா நீங்கள் அந்த கல் போட்டதிலிருந்து தொடர்ந்து விரயங்கள், பயங்கரமான விரயங்கள் ஆகிட்டுருக்கும். எனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே, ராசி சந்திரன் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கும். அந்த ராசிக்கு லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற மறைஞ்சிருக்க சந்திரனை பிடிச்சிக்கிட்டு இந்த சந்திரனுக்கான கல்லை தூக்கி போட்டுக்கிட்டு அந்த கிரகத்தை வலுப்படுத்தி கொண்டிருந்தால் விரயம்தான் அதிகமாகும். இது உணராமல் நிச்சயமாக ஜாதகத்தை ஆய்வு செய்யாமல் கற்களை போடவே வேண்டாம். கற்கள் சக்தி இல்லாததா அப்படின்னா, கற்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவை. மோதிரங்கள் செஞ்சு போடும்போது அது கிரகங்களின் ஆளுமையை மிக மிக வலுப்படுத்தி தான் தருது. ஆனால் சரியான கிரகங்களுக்கு, சரியான தீர்வுகளுக்கு, எல்லா விதத்திலும் சரியான முடிவுகளுக்கு ஜாதகத்தை ஆய்வு செய்யாது இருப்பது அப்படிங்கிற விஷயம் பேராபத்தாக கூட முடியலாம். பேராபத்தாக கூட முடிகிற ஒரு விஷயத்துக்கு எதுக்கு காசை போட்டு நீங்கள் வாங்கி கையில் போடணும்? அதை ரொம்ப யோசனை பண்ணுங்க. இப்போ எல்லாத்துக்கும் அப்போ தெரியாமல் தான் சொல்கிறாங்களா? நிச்சயமாக சொல்கிற தெரியாமல் தான் சொல்லுகிறார்கள். ஏன் அப்படின்னா, நகைக்கடைக்காரரு அவங்களுக்கு எல்லா விஷயம் ஜோதிடத்தில் நூக்கள் தெரிஞ்சிடும்னு சொல்ல முடியாது. அல்லது ராசி மட்டுமே பார்க்குறவங்களுக்கு, லக்னம்ங்கிறது ஒரு செவ்வாயோட லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி புதனாக இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். புதனுடைய கன்னி ராசியில் சந்திரன் இருக்கிறது. இந்த புதனுடைய கல்லை வலுப்படுத்துகிறாங்க, ராசிக்கல்லை வலுப்படுத்துகிறேன்னு சொல்லி பண்ணாங்கன்னா 6ஆம் இடம் பயங்கரமான பாதிப்புக்குள்ளாகும். இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இதுவே
இங்கே கடகலக்கணமாக இருக்குது. 12ஆம் இடத்துக்கான கல்லாக மாறுகிறது. அது விரயத்தை அதிகப்படுத்துவதாக இருக்கும். மிக 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 பெரிய சிரமங்களுக்கு ஆளாகும். கும்பம் இருக்குது அப்படின்னு கும்பலக்கணத்தில் பிறந்திருக்காங்க, அவைகளுக்கு சந்திரன் அங்கே நிற்குது அப்படின்னா அங்கே மிகப்பெரிய புதனுடைய ஆதிக்கத்தை வலுப்படுத்தணுமா வேண்டாமாங்கிற முதல் தெளிவாக தெரியணும். அதே மாதிரி சந்திரனுடைய வலுவை தேவையா இருக்கா இல்லையா அப்படிங்கிற பாட்டு செய்யணும். சூரியன் வலு சிலர் அரசியலில் நீங்கள் மேம்பாடாக வந்துடுவீங்கன்னு ஆசை காட்டி சூரியனுடைய கல்லை கொடுத்து அது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கி இருக்குது. மகர லக்னம், சிம்ம ராசி, மகம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இப்படிப்பட்ட கல்லை கொடுத்து அவர் மிகப்பெரிய அளவில் சிரமங்களுக்கு ஆளாகிவிட்டார். அரசியல்வாதி கூட சிரமங்களுக்கு ஆளாகிற அளவுக்கு அப்படின்னா நீங்கள் எவ்வளவு தூரம் அவர் சொத்து இருந்துச்சோ அந்த மாதிரி பாதுகாப்பான நிலைமைகள் இருந்துச்சோ அப்படிப்பட்ட எல்லாத்தையும் இழந்து சிரமங்களுக்கு ஆளாகி பல ஜோதிடர்களை சந்தித்து இறுதியில் நம்மளுடைய நண்பர் மூலமாக நம்மக்கிட்ட பேசினப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் பல கோடி ரூபாய் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விஷயங்களெல்லாம் இழப்புனு. என்ன ஒரே ஒரு சின்ன காரணம், கேள்வி கேட்கும்போது நீங்கள் வலுப்படுத்தி வைங்க, சூரியன் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ட்டாங்க. ஆனால் சூரியன் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருந்தாரா இல்லையாங்கிறத பார்க்காமே அதை சொல்லியிருக்காங்க. லக்னம் அதுவா, லக்னத்துக்கு எத்தனாம் இடத்தில் இருக்கிறார் எந்த ஆய்வுமே பண்ணலை. அப்படியே ராசி இருக்குது, ராசிகளை கொடுத்துட்டாங்க, இவரும் வாங்கி போட்டார். இப்படிப்பட்ட விஷயங்கள் அதாவது நல்ல தொழில்முறை ஜோதிடர்களுக்கு கூட பல தவறுகள் நடக்குதுங்கிற விஷயத்த ஒரு உதாரணத்துக்காக அதை சொல்லியிருக்கேன். அவர் யாருங்கிறத சொல்கிறத அவர் அனுமதிக்கலை, பேச வேணாங்க, அது நம்மளோட இருக்குன்ட்டார். அதனால் நம்ம அதை பேசலை. இப்படிப்பட்ட விஷயங்களை சாமானியர்கள் மீது நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மிக கவலையான ஒரு விஷயமாக மனசுக்கு பட்டதனால் நம்ம இதை சொல்லியிருக்கோம். ராசி கற்களை மட்டும் நம்பி செய்ய வேண்டாம். ராசி லக்னத்திலிருந்து எத்தனாவதாக இடத்தில் இருக்கிறது, ராசியை வலுப்படுத்த வேண்டுமா வேண்டாமா, ராசி உடல் மனதை வலுப்படுத்த வேண்டும், நான் அதை சொல்லலை. ஆனால் அதை நுணுக்கமாக பல்வேறு வழிகளில் இது பண்ணலாம். இந்த நீலக்கற்கள் எல்லாம் மிக மிக ஆபத்தானது. நீலக்கற்கள் சனி பகவானோட பிரதிபலிப்பு. மகர லக்னமோ கும்ப லக்னமோ இருக்கிறவங்களுக்கு போட்டு விட்டால் லக்னத்தை வச்சு கூட சில பேர் ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட திசையோ இதோ விஷயமோ எங்கே இருக்குது, என்ன பண்ணுது, அந்த கிரகம் நல்ல நிலையில் இருக்கிறதா, யோகியா அவயோகியா, யோக நிலையில் இருக்கிறதா அவயோக நிலையில் இருக்கிறதா, அது கரணநாதனாக இருக்கிறதா, அமைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இது நல்ல நிலைமையில் இல்லாத போது அது என்னவெல்லாம் விளைவுகளை ஏற்படுத்துங்கிறத மொத்த ஜாதகத்தையும் ஆராய்ந்து தெளிந்து ராசி கற்களை பயன்படுத்துங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறோம், இந்த கற்கள் மிக 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 சக்தி வாய்ந்தவை, அதில் நாம் மறுத்து சொல்ல. ஆனால் மிக 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 ஆபத்தான விளைவுகளை தரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நிலைமைக்கு இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை கையாளுவதில் ரொம்ப கவனம் வேணும், அந்த அனுபவம் வேணும். அந்த கிரகம் தேவையா அப்படின்னு முடிவு பண்ணணும். இதற்கு நல்லா தெளிந்த ஆய்வு இருக்க வேண்டும். அப்போ தான் இந்த கல்லை யூஸ் பண்ணி நீங்கள் வெற்றி கொள்ள முடியும். அதற்கு இறை வழிபாடே மிகச்சிறப்பானது. இந்த கல், அதிர்ஷ்டம், பேராசைகள் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொண்டு போய் செலுத்தி இதன் மூலமாக வெற்றி பெற்று விடலாம், அதன் மூலமாக வெற்றி பெற்று விடலாம்னு பேராசைகளை கிளப்பி கொண்டிருப்பதால் எந்த விளைவும் மாறிவிடப் போவதில்லை. ஒரு கிரகத்தை வலுப்படுத்துவதற்கு முன்னால் பல்வேறு கோணங்களில் அதை ஆராய்ந்து பலவீனப்படுத்துவதும் வலுப்படுத்துவதும் இறைவன் மூலமாக சென்று செய்து கொள்வது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் செய்தால் பக்க விளைவுகள் ஏதும் இருக்க போவதில்லை. நிச்சயமாக உங்கள் மனமுருகி சிந்துகிற கண்ணீருக்கு இறைவன் செவிசாய்க்கிறான். அத்தகு விஷயங்களில் ஈடுபடாமல் இந்த ராசிக்கற்களில் ஈடுபடுவது, ராசிக்கல்ல நீங்களே சொல்கிறது இல்லையா, நானும் சொல்கிறேன் அப்படின்னா தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தால் ராசிக்கற்களை விட ராசிக்கற்கள் எந்த கிரகத்தின் கற்கள் எந்த விதமான தன்மை தேவையா அப்படின்னு 1000 கேள்விகளை தேடி விடை கண்டு அதன் மூலம் சொல்லுகிறோம். சரி, இதன் மூலம் போதுமான அளவுக்கு புரிஞ்சிருக்குவீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செய்து முழுமையான ஆய்வு செய்து கற்களை பயன்படுத்துங்கள். மிக்க நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.